பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உதய். பிக் பாஸ் தக்லை ஷோக்கு உங்க எல்லாரும் வெல்கம் பண்றேன். சார் வணக்கம் சார். Welcome to Big Boss with Fatman Attack Live Fatman Jai Sultan. எஸ் சார். ஸோ இன்னைக்கு ஃபைனல் டே ஆஃப் த கோர்ட்னு நினைக்கிறேன். நாளைக்கு எப்படி இருக்காதுல்ல, இன்னைக்கே இந்த ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் வர வச்சிட்டாங்க. ஸோ கோர்ட் டாஸ்க் முடிவுக்கு வந்து தானே, இல்லை இன்னும் சொல்லலையா? அதாவது கோர்ட் டாஸ்க்கு இன்னும் முக்கியம், இன்னும் 2 பேரோட கேஸ் வாதாட வேண்டியது இருக்குல்ல. ஸோ அதோட முடிஞ்சிடும். அதனால அதாவது நாளைய நிகழ்வுகளை இந்த கோர்ட்டை ஃபினிஷிங்கோட முடிச்சிடுவாங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வோட. ஸோ இன்னைக்கு கேஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு மேட்டர் நடந்தது இல்ல, அதாவது ஸ்டார்டிங்ல அதுதான் த்ரூ அவுட் தி ஷோ நடக்குது. அதை நம்ம டெய்லி என்னதான் ஆங்கிள் வித்தியாசமா பேசுறது தெரியல. நாட் சொன்னா நேரம் கேஸ்கே போயிடலாம் சார். இல்ல நீங்க சொல்லுங்க. ஓகே. அதாவது அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் இதுலயே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை ஒத்தி வச்சுட்டு இதுல ஆரம்பிக்கிறேன். சாண்ட்ரா வந்து நேரடியாவே திவ்யாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்கதான் நானும் பிரஜனும் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. எண்ட் ஆஃப் த இது வந்து ஒரு மாதிரி எமோஷனலி அழுகவும் செஞ்சுட்டாங்க. சோ இது உங்களுக்கு ஃபேர்னு படுதா? ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பேசிருந்தோம். பட் இன்னைக்கு அவங்க பேசினது, அவங்க திவ்யா மேல வச்ச அலிகேஷன்ஸ், அதாவது திவ்யா கிட்ட வைக்கல, பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தது, இதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா என்ன கேட்டா, மெதுவா ஷி இஸ் கமிங் அவுட். அதாவது ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. திவ்யாவை இல்லாம இண்டிபெண்டன்ட் கேம் ஆடுறன்றத ஃபர்ஸ்ட் இன்டெலெக்சுவலா அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. செகண்டு ரொம்ப கிளவரா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உனக்காக இவ்வளவு ஸ்டாண்ட் பண்ண ஒரு பர்சனை கடைசியில அவரை நீ வந்து அவரோட எக்ஸிட்டுக்கு அப்போ போய் கபோர்ட்ல துணி மாத்தணும்னு நினைக்கிறிய, உனக்கெல்லாம் ஹியூமனிட்டியே இல்லையா அப்படின்னு. இது எல்லாமே எப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரேம், அவ்வளவுதான். திவ்யாவுடைய தப்புன்னு இதுல ஏதாவது இன்டென்ஷனலா ஏதாவது இருக்கு. இப்ப ஒரு பொசசிவ் சண்டை நடந்துச்சுல, அது மாதிரி வேற ஏதாவது பரவாயில்ல. பிரஜன் வாஸ் சோ ஜெனரஸ் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் திவ்யா. நாட் என்னன்னா அவங்க வந்ததுல இருந்தே அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எக்ஸ்போஸ் ஆனதுனால அந்த ஃப்ளோல தான் போயிட்டு இருந்தது. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, சாண்ட்ராவுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பாயிண்ட்ல neither it could be a possessive nor something else but ட்ரிகர் ஆயிட்டாங்க. அது இப்போ வெளியில போனோடனே உண்மையிலேயே என்னன்னா அந்த அந்த ஃப்ரேம் ஒன்று பண்றாங்களே, இப்போ இதுல வந்து பெட்டி இது துணியை எடுக்கிறேன்னு சொல்லுது அவ்வளவு பெரிய தேச குத்தமா? ஆக்சுவலா இத வந்து இப்போ மெதுவா பொது சபைக்கு அவங்களோட வன்மத்தை மெதுவா கொண்டு வராங்க. ஆனா இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமா பாக்குறேன் பாரு கிட்ட. இப்ப பாரு கிட்டக்க திவ்யாவை இன்ஃபுளுன்ஸ் பண்றது அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன். அண்ட் பொது சபையில பேசுறது பெரிய ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன். ஸோ திவ்யா சாண்ட்ராவோடைய கம்யூனிகேஷன் இங்கேயும் அங்கேயும் நம்ம கிட்டக்க ஒரு மினி கூப்பர் இருக்கு. அது இங்க சொன்னா அங்க போய் சொல்றோம், அங்க சொன்னா இங்க வந்து சொல்றோம்னு. அதனால அது காய்ச்சின காப்பரு அது கிட்டக்க சொன்னா போய் சேர்ந்துடும் ஒண்ணு பண்றாங்க. பட் ஹானஸ்ட்லி சாண்ட்ராவுடைய ஆட்டமும் சாண்ட்ரா கொஞ்சம் அந்த வன்மத்துக்கும் கெட்டிங் பேக் ஆன். ஒரு சின்ன டவுட்டு, அவங்க அடிக்கடி ஒரு பிரஜனோட ட்ரெஸ் தானே அப்படி கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதான் ஞாபகார்த்தமா ஒண்ணு வச்சிருக்காங்க. பிரஜனோட ட்ரெஸ் தான், ஷர்ட். அதான் அந்த ஷர்ட்டை கையிலேயே வச்சிருக்கிறது என்ன? அதுக்கு காரணம் அதான் மிஸ் பண்றாங்க. அவர் உடன் இருப்பதாக நினைத்து அவர் போன நாள்லயே அதை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. அதுல இருந்து அப்பப்போ நிறைய இடத்துல கையில அதை வச்சுக்கிறாங்க, பார்க்க முடியுது. இப்ப அமித் அவங்க வீட்டுக்காரக்கோ இல்ல இவரு தினேஷ் வினோத் அவங்க விக்ரம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனல. இல்ல டியூட். வீட்டுக்கே வராதவங்களோட ஞாபகத்துக்கு என்ன வச்சுக்கிட்டு படுப்பாங்க? இவங்க ஒரு ஷர்ட் எடுத்து சுத்துறாங்க, பிரிஞ்சுட்டாங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். நான் அன்பை குறைய சொல்லல, சரியா? நான் அன்பை குறைய சொல்ல, ஆனா எக்ஸஸா காட்டாதீங்க. ஏன்னா பேமெண்ட் அவ்வளவுதான் பண்றாங்க. நீங்க கொடுத்ததுக்கு மட்டுமே பண்ணுங்கன்னு சொல்றோம். இங்க வந்து 25க்கு மேல பண்ணாதீங்க. அவ்வளவுக்கு பண்ணாலும் 25க்கு என்னவோ அதுதான் செய்வோம் அப்படின்னு. ஓகே. சில விஷயம் சாண்ட்ரா பண்றது இருக்குல்ல, சில விஷயம் சாண்ட்ரா அவங்களோட திறமையான ஒரு சைட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மாதிரி ரப்சர் பண்ணுது. அவங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான நாலேஜ் வந்து ஒரு விஷயத்த வந்து சில பேருக்கு தான் வந்து சூழ்ச்சி, வியூகம், கட்டமைப்பு, இந்த மாதிரி பாரு மாதிரியான ரொம்ப பெரிய
பாசிட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, திங்கிங் இந்த மாதிரி சில பேருக்கு தான் இந்த நெகட்டிவ் எனர்ஜியோடைய எக்ஸ்ட்ரீம் பவரை காமிக்க முடியும். அது மாதிரி பாரு, சாண்ட்ரா, சில பேர்லாம் எக்ஸப்ஷனலி வேணாலாம் வந்து மோஸ்ட் இரிட்டேட்டிங் டார்ச்சர். ஆனா இவங்க அளவுக்கு எனர்ஜியை பில்ட் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்கும் பார்வதி சாண்ட்ராக்கெல்லாம் அந்த எனர்ஜியை அப்படி காட்ட முடியும். ஓகே. அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அது அது அப்படி ஒரு மேட்ச் ஆக மாட்டேங்குது. அண்ட் இப்போ நிறைய பேசுனாங்கல்ல சார், அதாவது ஹியூமனிட்டி ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் பேசுன மாதிரி இருந்தது பார்வதிக்கு அவங்க பேசும்போது. என்னமோ ஒரு 8 வாரமா ஏதோ ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்து நிறைய ஹேப்பன் ஆன ஒரு 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 கண்டஸ்டன்ட் பேசுற மாதிரி இருந்தது. அவ்வளோலாம் நாங்க நடக்கவே இல்லை. அங்க நடந்த விஷயமும் ரொம்ப சின்னது. இன்ஃபேக்ட் திவ்யாக்கு வந்து அவங்க எதனால கோவமா இருக்காங்கன்னு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரஜின் வெளியே வந்ததால புரிஞ்சிருக்கும். அவரும் அந்த ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் அவருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இவங்களே சொல்றாங்க தங்கச்சிங்கிறத மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. பட் இவ்வளவு டிராமாக்கும் இவ்வளவு அக்யூசேஷன்ஸ்க்கும் திவ்யா வந்து வத்தா தேவையில்லாம அது அவங்க மேல போய் திணிக்கிற மாதிரி இல்ல. திவ்யா மேல வைக்கிற இவங்க வைக்கிற சாண்ட்ரா வைக்கிற எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே வந்து பேஸ் இல்லைல்ல. சும்மா நானும் பைத்தியகாரத்தனமா பேசுவேன் அப்படின்னு பேசுற மாதிரி இருந்தது சாண்ட்ரா வந்து ஐ எம் சோ அப்செட் அஃபண்டட் பிகாஸ் என் ஹஸ்பண்ட் இருக்கும்பொழுது அவரோட கேமை வந்து வேற மாதிரி உன் கூட கூட்டு சேர்ந்ததுனால he had lost ன்னு சொன்னா கூட ஒரு சில இடத்துல திவ்யா வந்து டூ மச்சா ஜெயில் இன்சிடென்ட்ல இருந்து இந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இந்த பால் இன்சிடென்ட் அப்ப கூட பிரஜின் வாய் விடும்போது திவ்யா தான் ஆனா அப்படி பேசாதீங்க அப்படின்னு ஓரளவுக்கு இன்டர்வியூன் பண்ணி சாண்ட்ராலாம் ஒரே அளவா நடிப்பு ஏன் அப்படியா அப்படி நடந்துச்சா அப்படின்ற அளவுக்கு தான். சோ திவ்யாவை வந்து இன்னைக்கு ஈஸியா நீங்க வேணும்னா வச்சுப்பீங்க வேணாம்னா தூக்கி போடுவீங்கன்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டீங்க. பட் ஒரு பொட்டன்ஷியலான கேமர் தானே திவ்யா. திவ்யாக்கெல்லாம் சில முனைப்பு கரெக்டா இருந்ததுன்னா பார்வதி எல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஆனா பார்வதி டஃப் கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல. நான் நடுவில் ஒண்ணு நோட் பண்ணேன். சாண்ட்ரா சொன்னாங்க அவ கூட சேர்ந்து நான் ஜெயிலுக்கு எல்லாம் போகாம இருந்ததுக்கு எனக்கு அப்படின்னாங்கல்ல. இவங்க கூட சேர்ந்து அவங்களா இது எப்படி இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா எல்லாமே வந்து நான் அவன் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரிதான் நான் ஒரு குழந்தையாவே இருந்துட்டேன் என்னை சுத்தி இருக்கிற சூழ்ச்சி தெரியாமலே அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. இவங்க ரொம்ப அப்ராணி மாதிரி இப்ப வந்து திவ்யாவை ஃப்ரேம் பண்றது ஸ்ட்ராட்டஜியா நல்லா இருக்கு. இப்ப திவ்யாவை வந்து நாமினேட் பண்றதை விட ரொம்ப புத்தாலித்தனம் நம்ம வாரம் பூரா திவ்யாவை நாமினேட் மனசை செட் பண்ணி வைக்கிறது. இவ ஒரு வேளை வந்தா செஞ்சிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தை கிரியேட் பண்றது நாமினேஷனை விட மோசமானது. எஸ். சோ முதல் கேஸ் வந்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா வெளியே பாட்டு பாடினது, அந்த பீட் பாக்ஸிங் மாதிரி ஒண்ணு பண்ணது, அவங்க எடுத்துட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல போடுற மாதிரி பண்ணது, இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸா போயிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கோர்ட்டு ஒரு ஜாலியான டாஸ்க்கும் இருக்கலாம்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்ல ஒரு சீரியஸான இஷ்யூ எடுத்து இப்ப செகண்ட் கேஸ் ஏதோ ஒன்று போச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து பேசிருக்கலாம்னு தோணுதா, இல்ல இது லைட்டர் நோட்ல ஓகேப்பா இந்த கேஸ் இருக்கலாம்னு தோணுச்சா?